நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான நபர் இங்கே பேச கூப்பிடணும். மிக அதிகமாக எனக்கு இவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஜாலியாக தான் சொல்லணும்னு தோணுது. பிகாஸ் அவ்வளோ ஜாலியான ஒரு ஆள். இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கார் மேடையில் அவர் பார்க்கும்போது. சார் சரிங்க சார், விவேக் சார். தேங்க்யூ சார். ஓகே, மிக அதிகமான படங்கள்ல ஹீரோஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா தான் முன்னெல்லாம் ரொம்ப நிறைய படங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க தமிழ் சினிமா, தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய டிஃபரெண்டான சப்ஜெக்ட்லாம் வருது. பட் முன்ன எல்லா ஹீரோஸுமே நடிக்க போறாங்க அப்படின்னா சார் நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவர்கிட்ட கதை சொல்ல போற நிறைய டேரக்டர்ஸும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இவர் நடிச்சிருந்த நிறைய படங்கள் எதிர்பார்த்தோம்னா ஹீரோ முதல் நாள் காலேஜ் போறாரோ இல்லையோ, இவர் முதல் நாள் காலேஜ் போயிட்டே இருப்பாரு. So none other than Vivek sir, please come here and share a few words with us. அனைவருக்கும் வணக்கம். இந்த சாரல் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இணையதள நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், இதனுடைய மக்கள் தொடர்பு நண்பர்கள், அசார் கைத்தட்டலுக்காக கூட்டு வந்த அது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு தானா எதுவும் சேர்றதில்லை. எப்படின்னா நம்ம வந்து நம்முடைய கடினமான உழைப்பினாலையும் நாம் சிந்தும் வியர்வையினாலும் மக்களின் இதயத்துல ஒரு இடம் பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டம் சேரும். இதுக்கு தக்கம் இங்கே மேடையில் நிறைய பேர் வீற்றிருக்கிறார்கள். யாரை சொல்றது யாரை விடுறதுன்னு தெரியல. ஆனா அத்தனை பேருக்கு மத்தியில ஸ்டண்ட் மாஸ்டர் தான் டக்குன்னு எனக்கு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு லுக் டக்குன்னு பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கிறதுனால சொல்லிட்டேன். பிரியங்காவோட அதிக முடி வச்சிருக்காரு. பிரியங்கா பேசும்போது சொன்னாங்க, நான் ஒரு தமிழ் பொண், என்னை ஏன் வந்து என்ன மாதிரி தமிழ் பெண்களை ஏன் ஊக்குவிக்கிறது இல்லை அப்படின்ற அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இதை நான் பல ஆண்டுகளாக பல மேடையில சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். பிரியங்கா, தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய ஹீரோயின்ஸ் ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதுல வந்து முதலா தடம் வைத்திருக்கும் தங்க தரகியே உங்களுக்கு தான் என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாதிரி ஆட்களை ஊக்குவீங்கன்னாரு. ஏன் ஊக்குவிக்க முடியாது? எங்களுடைய தமிழ் பேசும் இங்க செல்வன் விஜய் சேதுபதிக்கு உட்கார்ந்துருக்காரு. அவர் நினைச்சாருன்னா அடுத்த படத்துல உங்க ஹீரோயினா போட்டுருவாரு. இப்படி ஏதாவது வம்புல நான் மாட்டி விடுறதுனாலதான் பொதுவா மேடைக்கு வர்றதில்லை. எனக்கு அவ்வளவா பேச வராது. பேசினா நிறுத்த வராது. இந்த ப்ராப்ளம் தான் நமக்கு. இன்னைக்கு வந்து அசார் பத்தி, அதாவது தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, பஜார்ல உஷாரா இல்லாட்டி நிசாரா உருவிடுவாங்க. ஆனா நீங்க உஷாரா இருக்கணும் அசார், இருப்பீங்க. என்ன ப்ராப்ளம்னா, இந்த மிமிக்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோவாவோ அல்லது ஒரு நடிகனாகவோ சொந்த சரக்குல நிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அந்த மிமிக்ரி பண்றவங்களுக்கு கஷ்டம். எப்படின்னா அவங்க சீரியஸா நடிச்சா கூட இவர் வந்து இந்த இடத்துல அப்படியே கமல் மாதிரி பண்றாருப்பாங்க. அவர் கொஞ்சம் கோபமா பேசி வேகமா பேசி கண்ணெல்லாம் சுருக்கி அப்படி பாருனாக்கா இது ரஜினி மாதிரியே இருக்கு அப்படிம்பாங்க. கொஞ்சம் எமோஷனலா பேசி கொஞ்சம் லவ் ரொமான்ஸ், ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் விடைபெறலாம் நினைக்கிறேன். இது வந்து 1986 நடந்த விஷயம். பிறந்துட்டியா சார்? அப்ப 1986 சொன்னாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட் மேட்டரை மாத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் வந்து பாக்குறேன். இப்ப கூட கார்த்திக் அதாவது ஏன் கேக்குறீங்க, கார்த்திக்கோட அப்பாவா இப்ப ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். கார்த்தியோட அப்பாவா. ஆனா யோசிச்சு பாக்குறேன், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி
கார்த்திக்கோட அப்பாவுக்கு நான் மகனா நடிச்சுக்கிறேன். சிவகுமார் சாருக்கு நான் சன்னு சத்தியமது நிச்சயம்ன்ற படத்துல. இப்போ அவர் சன்னுக்கு நான் ஃபாதர். அப்புறம் பாலச்சந்தர் சார் சொல்ற மாதிரி யாருடைய மகன் யாருக்கு மாமனாரோ அவருடைய மகனின் மாமனார் எனக்கு மக்களின் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ காலங்கள் கடந்து வந்திருக்கோம். இதுல நான் ஒரு 30 வருஷம் சின்ன பிளாஷ்பேக் போறேன். அப்போ வாத்தியார் ராமன் அப்படின்னு ஒரு நடிகர், அவர் தண்ணீர் படத்துல தான் நடிச்சவர். நிறைய பேருக்கு வசன பயிற்சின்னு போட்டு வாத்தியார் ராமன் போடுவாங்க பழைய படங்கள்ல. ஆமா ஆமா, இந்த என்ன கூட அதிக சர்வீஸ் போட்ட ஒருத்தர் பின்னாடி இருந்து அப்பப்ப பெட்டியால் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நெல்லை சுந்தரராஜ், வாங்க தம்பி தம்பி பிரமாதமா இருக்கு தம்பி, வந்துருக்கு தம்பி ஃபங்க்ஷனுக்கு, கண்டிப்பா வந்துருக்கு தம்பி. கரெக்டா தம்பி, கலகலகலகல இருக்கு தம்பி, தம்பி வந்துருக்கு தம்பி, கண்டிப்பா வந்துருக்கு. இது எப்படி இவ்வளவு கரெக்டா இந்த மிமிக்ரி வருதுன்னா 30 வருஷமா இதைத்தான் நான் கேட்டேன். ஆனா முதல்ல என்ன ஃபாரினுக்கு கூட்டு போகணும்னு நெல்லை சுந்தரராஜன் சார், அதை என்னால மறக்க முடியாது. தம்பி கலகலகலகலன்னு இருக்கணும் தம்பி ஸ்டேஜ்லன்னு சொல்லிட்டு இவர் காணாம போயிட்டார். நாங்க ஒரு வழியா போயிட்டு வந்தாரு, அண்ணன் வந்தாரு. ஸ்டேஜ் பக்கமெல்லாம் வர மாட்டாரு, கூட்டு வருவாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி போலாமே. அது என்னன்னா வாத்தியார் ராமனுடைய பொண்ணு கல்யாணம். அந்த கல்யாணத்துல நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியா சார், நான் சும்மா ஒரு ஹியூமர் கிளப்ல அப்பப்போ மக்களை என்டர்டெயின் பண்றேன், செக்ரட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் வச்சு. அந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு மிமிக்ரி பண்ணேன். அந்த மிமிக்ரியில அப்போ சிவாஜி மாதிரி, மனோகர் மாதிரி, நம்பியார் மாதிரி, கமல் மாதிரி, ரஜினி மாதிரிலாம் ஃபுல்லா நடிச்சிட்டு இருக்கும்போது முன் வரிசையில உட்காந்து பாலச்சந்தர் சார் விழுந்து சிரிச்சு ரசிச்சார். ரசிச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என்ன ஒரு நிமிஷம் அந்த பையனை கூப்பிடுங்கன்னாரு. போன உடனே எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரியா அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய மனுஷன், சிந்து பேரி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்குது, ஆளு பார்க்குறோம் அவரை. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரியா விவேக் அப்படிங்க. என்னன்னு, இனிமே யாரு மாதிரியே நடிக்க மாட்டேன். ஏன் அவ்வளோ மோசமா நடிச்சேன் போல இருக்கு நினைச்சிட்டு. ஏன் சார் ஒண்ணு இல்லை, அப்படியே இருந்துச்சு நீ பண்ணும்போது. ஆனால் இனி நீ ஒரு நடிகனாக ஆகும்போது இதனுடைய சாயல் நீ வராம பாத்துக்கணும். அதனால இன்னையிலிருந்து மத்தவங்க மாதிரி நடிக்கிறத விடுறு அப்படின்னு சத்தியம் வாங்கினாரு. அப்பதான் எனக்கு தெரியும் அவர் என்ன ஒரு நடிகரா அறிமுகப்படுத்த போறாரு அப்படின்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் 1987 வந்த படம் தான் மனதில் உறுதி வேண்டும். அது பாக்குறவங்களுக்கா இல்ல நடிக்கிறவங்களுக்காக நீங்க தான். ஸோ அசாரை பத்தி இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு 1/2 hour லேட்டா வந்தேன். நான் உள்ள 1/2 hourக்கு மேலேயே லேட்டா வந்தேன். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்துட்டப்போ அங்கே ஒருத்தர் இல்லை அசார் டிவி, ஆமாம்மா இந்த டிவிலாம் வருவாரு, பயங்கரமா மிகரே போன சூப்பர் ஆர்டிஸ்ட் சார் அவராமா, அவர் ஹீரோ ஆகுறாரு. சார் ஏங்க வரட்டுமே ஹீரோவா வரட்டுமே. இல்லை சார் அவர் டிவி வேலையை வச்சுட்டாருல சார் இன்னும் கேட்டார். அவர் யாரோ ஒருத்தர் அங்கே ட்ரீட்மெண்ட் வந்தவர் அவரும், சார் டிவி வேலையை விட்டு வேணாம்னு சொல்லுங்க சார். அது இருக்கட்டும் சார். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் திரையுலகத்துக்கு மேல நம்பி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ் திரையுலகம் இருக்கின்ற நேரத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சினிமா இப்ப இல்ல. இப்ப வேற மாதிரி செட்டப்ல முக்கிய ஒரு சினிமா எடுத்தா கண்டிப்பா அது திரைக்கு வரும், கண்டிப்பா அதை மக்கள் திரையில் பார்ப்பார்கள், கண்டிப்பாக பார்த்து படம் உண்மையிலேயே ஒருத்தருச்சுன்னா ஓடும். அன்னைக்கிளி ஒரு வாரம் 15 நாள் பிக்கப் கிடையாது. இப்ப அன்னைக்கிளி வந்திருந்ததுன்னா வெள்ளி சனி ஞாயிறு தான் தமிழ் சினிமாவின் தலையெழுத்து. 3 நாள்ல ஊத்தி மூடிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த வெள்ளி சனி ஞாயிறுல அந்த படம் பிக்கப் ஆனாதான் அதுக்கு லைஃப் எக்ஸ்டென்ஷன், இல்லாட்டி அது தூக்கி ஓரம் கட்டிட்டு அடுத்தது தூக்கி போட்டுறாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள தமிழ் சினிமாவின் நிலை. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இளையராஜாவை நம்ம அறிமுகப்படுத்திருந்தோம்னா அன்னைக்கு இப்ப ரிலீஸ் ஆயிருச்சுன்னா நமக்கு ஒரு இசைஞானி கிடைச்சிருப்பாரா? 15 நாள் கழிச்சு பிக்கப் ஆன படம் அன்னைக்கு, 7-8 நாள் கழிச்சு சாந்தி தியேட்டர்ல பிக்கப் ஆன படம் முதல் மரியாதை, 15 நாள் கழிச்சு பிக்கப் ஆன படம் ஒருதலை ராகம். இப்ப எங்க அதுக்கான அவகாசம் இருக்கு? அவகாசம் இல்லாம எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அவசரத்துல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுற மாதிரி ஃபாஸ்ட் பிலிம்ஸ் பண்ணி ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணி ஃபாஸ்ட் பிலிம்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல அசார் நீ ஹீரோவா வந்திருக்க, வரணும். ஆனால் அதையும் மீறி ஒரு நம்பிக்கை, ஒரு தில்லு, ஒரு கெத்து, அதுல போராடுற பாத்தியா, அதை நான் பாராட்டுறேன். இந்த அம்பானி பையன் 108 கிலோ இருந்தான்.
எத்தனை கிலோ? 108 கிலோ. அவன் வந்து கரெக்டா 45 கிலோவுக்கு குறைஞ்சிட்டான். இதை வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பேஸ்புக்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி அந்த படத்தை பழைய போட்டோவை போடுறாங்க. கும்பலா ஒரு 10 பேர் வர்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் புது போட்டோவை போடுறாங்க. தனுஷோட வழியா அனிருத்துமார் இருக்கான். ஆக எப்படி இத வந்து பயங்கரமா பாராட்டி எல்லாரும் எழுதுறாங்க. அம்பானி உலக பணக்காரர்களின் முதல் தர வரிசையில் இருக்கக்கூடிய மாபெரும் பணக்காரர். அவருக்கு எல்லா வசதிகளும் உண்டு. அவருடைய பையன் 108 கிலோவிலிருந்து 40 கிலோவுக்கு குறைந்திருப்பது இன்று ஒரு செய்தியாக பேசப்படுகிறது. அதே பையனை 108 கிலோ இருக்கும்போது வந்து அப்படி இந்த பக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கோடம்பாக்கத்துல ஒரு சினிமா எடுத்து சொல்லுங்க. இது எக்ஸசைஸ் இல்லாமலே இந்த மாதிரி மெலிஞ்சிருப்பாங்க. இது தமிழ் சினிமாவில் குறிப்பிட்ட சில தயாரிப்பாளர்களை தவிர மற்ற குறும் தயாரிப்பாளர்களின் நிலைமை அதுதான். ஒரு படம் எடுத்தவரை இன்னொரு படம் எடுக்க முடியல. எந்தவித உத்தரவாதமும் பாதுகாப்பும் இல்லாத நிலையில தான் இன்னைக்கு தமிழ் திரையுலகம் இருக்கு. தமிழ் திரையுலகத்துக்கு எத்தனை விதமான சவால்கள் இன்னைக்கு இருக்கு தெரியுமா? அத்தனையும் தாண்டி இன்னமும் தமிழ் சினிமா எடுத்துட்டாங்க. இன்னமும் ஓடிட்டு இருக்கு. இன்னமும் நல்ல படைப்புகளை மக்கள் பாக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். அது மேல பணத்தை போட்டு இருக்கிற தயாரிப்பாளர் கேட்டு யாருமே இல்லை. யாருக்கு இங்க தயாரிப்பாளர்? யார் தயாரிப்பாளர்? யாரு காட்டவே மாட்டேங்கிறீங்க? இப்பவே காட்ட மாட்டேங்கிறீங்க பாரு. இவருதான் இந்த படத்தின் தயாரிப்பாளர். இவரு ஆமா, இவர் வந்து எல்வாமேட்டின் போடுற அளவுக்கு ஆயிடக்கூடாது. அல்வாமேட்டினோட வரலாம் கம்பீரமா அடுத்த படத்துக்கு. அது வந்து ரசிகர்களாகிய உங்கள் கையிலும் ஊடகங்களாகிய உங்கள் கையிலும் தான் இருக்குது. இந்த படம் இது வந்து சின்ன படங்களை வந்து பாராட்டி உயர்த்தி பிடித்து ஒரு கலைஞன், நல்ல கலைஞன், டிவில இருந்து வந்திருக்க ஒரு நல்ல கலைஞன் வந்து சினிமாவுக்கு கதாநாயகனா வரலாம் அப்படிங்கும்போது அதை வந்து வரவேற்று அவன் மேல நம்பிக்கை வைத்து இந்த படத்தை எடுத்த உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க உண்மையான இன்னைக்குள்ள சினிமா பண்றீங்க பாருங்க, பாராட்டு கையெழுத்து கொண்டு தொடர்ந்து பண்ணணும். ஆர்டாப்ல பாத்தீங்கன்னா சும்மா அப்படி வரணும். ஆர்டா பாட்டு ஸ்டைலா வரணும். இது மாதிரிலாம் போடுறீங்க சார். நல்ல டீ ஷர்ட் முடிஞ்சா 6 பேக் பண்ணிக்கிறேன் சொல்ல முடியாது. ஹீரோ ஆகலாம். ஏன்னா ஒரு மேடையில வந்து விஜய் சேதுபதி சொன்னார், அடுத்து உங்களுக்கு யாரு ஹீரோயின் அடிக்கணும், எனக்கு நயன்தாரா கிடைச்சா நல்லா இருக்கும் சொன்னாரு. அடுத்தாப்புறம் நயன்தாரா கிடைச்சாங்களா இல்லையா? அது ஜெயிச்சுதா இல்லையா? ஆக நல்ல படைப்புகளை அபர்ஷன் இல்லாத ஒரு ஹீரோ சார் நீங்க விஜய் சேதுபதி. மக்கள் அவர் நம்மள ஒருத்தன், அதாவது அண்ணாந்து பாக்குற ஹீரோக்கள் சில பேர், சுமாரா இருக்காங்க இப்படி பாக்குற ஹீரோக்கள் சில பேர், ஆனா நம்மால் இவன் அப்படின்னு பாக்குற ஹீரோ தாங்க. அதனாலதான் அவருக்கு நயன்தாரா கிடைச்சது இவனுக்கே கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்துல ஆடியன்ஸுக்கு அவனே டிலேட் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுதான் அங்க வந்து நிக்குது அந்த ஃபீல். சோ அது மாதிரி அசாரும் வெற்றி அடைய வேண்டும். ஒரு படம் ஒன்றரா ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒரு படத்துல வந்துட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னைக்கு சினிமா இருந்தவங்க ஏதோ சைட்ல பிட்ட போடுறேன் ஆவா செஞ்சு நிக்கிறாரு வேற சோ அதாவது யதார்த்தமா இருந்துட்டா இன்னைக்கு மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். யதார்த்தமா இருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ரொம்ப ஓவர் பில்டப் தேவையில்லை. மக்கள் ஒரு ஊரில் ஆரம்பிச்சு கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாளில் இந்த நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு நிகழ்வை கூட இன்னைக்கு படமா எடுக்க முடியும். ஆனால் அதையும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓவர் பில்டப் இல்லாம இதுதான் நான், இப்படித்தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்ற கதைகள் ஜெயிக்குது. அது போன்ற ஒரு யதார்த்தமான விஷயங்கள் ஜெயித்து கொண்டிருந்த நேரத்தில் நீ வந்து அசார் வந்து இன்னைக்கு வந்திருக்கிற, பிரியங்கா வந்திருக்காங்க. சில பேர் வந்து மொதல் படத்தையே லவ் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. சும்மா சொன்னேன், சும்மா சொல்லி வச்சேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் வந்து இவரை பத்தி சொல்லவே இல்லையேங்க. அசாரை பத்தியோ பிரியங்காவை பத்தி இப்ப பேச்சே கிடையாது. நீங்க அப்படி அவங்க ஃபேமிலி அசார் ஃபேமிலி வந்துட்டா எனக்கு என்ன? ஏன்னா அவங்களுக்கு என்னை பத்தி தெரியுமே.
நான் ஜென்ரலா சொல்றேன். பொதுவா நிறைய பேரு முதல் படத்திலேயே வந்து செட்டில் ஆயிடுவாங்க, அந்த ஃபீல்ட்ல சொன்னேன். ஆனா நீ ஓடக்கூடிய தூரங்கள் இப்பதான் ஆரம்பிச்சுக்கிற. நிறைய ஓடணும், நிறைய ஜெயிக்கணும், நிறைய வெற்றி கோப்பைகளை பரிசா பெறணும். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் நண்பர்களுக்கும் நீ வந்த அந்த சின்ன திரைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் கூறி புது இசையமைப்பாளர் சார் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஈஷான் தேவ் இருக்காங்க. ஸோ பாடல்கள் நிச்சயமா நல்லபடியா வரணும், வந்திருக்கும் நினைக்கிறேன். நல்ல ஒளிப்பதிவு, நல்ல பாடல்கள், கொஞ்சம் ஒரு 50% காமெடி, ஒரு என்டர்டைன்மெண்ட், அப்படி போயிட்டா ஒரு 2 மணி நேரம். இன்னைக்கு படம் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே பொறுக்க மாட்டேங்கிறாங்க. 2 மணி நேரத்தில் அப்படியே எந்திரிச்சு இங்கே சொல்லிடுறாங்க. ஏன் முந்தி 2.5 மணி நேரம் நீ பாத்தியே, இப்போ என்ன ஆச்சு உனக்கு? இல்லை எனக்கு போதும், எனக்கு 2 மணி நேரம் படம், 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஆனாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ அந்த 2 மணி நேரத்துக்குள்ள படத்தை சுருக்கி அத்தனையும் சொல்லி ஆடும் போது முதல்ல வெட்டுப்படப்படுறது காமெடியன்ஸ் தான். பாப்பாங்க மொத்தம் என்னடா 2 மணி நேரம் 10 நிமிஷம் வந்துச்சு, எதை குறைக்கலாம்? ஹீரோ அப்படியே வானத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நிற்பாரு, அதெல்லாம் விட்டுருவாங்க. இல்லாட்டி ஹீரோயின் அழுது முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை தொடச்சிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. காமெடியன் கிட்ட தான் பெரிய புல்லு வெட்டுற கத்திரிக்கோள் எடுத்துட்டு வருது, அதை வெட்டி தூக்கிடலாம். ஆனா அதுதான் ஒரு படத்துக்கே உயிர். காமெடியை வச்சுதான் பொழப்பு ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் வந்து என்டர்டைன்மெண்ட் நம்ம இன்னைக்கு சொல்றது என்னன்னாக்கா, நல்ல சாங், அடுத்தப்பறம் நல்ல ஹியூமர். இப்பெல்லாம் சாங்குக்கு பொம்பளைங்களே எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க, பொறுக்க மாட்டேங்கிறாங்க. நியூசிலாந்துல போய் சாங் எடுத்தாலும் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எந்திரிச்சு போயிடறான். சாங் தான்டா, இதாண்டா அவனுக்கு பாத்ரூம் போற டைம்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சார் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இது வரைக்கும் நல்ல காமெடி போயிட்டு இருக்கும்போது யாருக்கு காமெடி வேணாண்டா வெளியே போன, இது வரைக்கும் ஒருத்தன் போயிருக்கானா காமெடிக்கு போக மாட்டான். அதே மாதிரி ஃபைட் கரெக்ட் பிளேஸ்மெண்ட்ல வந்ததுன்னா அப்பவும் இவனை எந்திரிக்க மாட்டான். இது வந்து 50-60 வருஷ காலமா நம்ம தமிழ் சினிமாவின் சரித்திரத்தில் பார்த்தது அதான். நல்ல காமெடிக்கு எந்திரிச்சு போக மாட்டான், நல்ல ஃபைட் லீடோட, கரெக்ட் லீடோட ஒரு ஃபைட் அமைஞ்சதுன்னா இவன் அவன் அடிக்கணும்டான்னு இவனே நினைக்கும் போது, ஹீரோ அவன் அடிக்கும் போது எந்திரிச்சு போக மாட்டான். இது ரெண்டும் என்னைக்குமே வந்து மாற்ற முடியாத விதிகள். ஸோ அந்த அளவில் இந்த படமும் கரெக்டான ட்ரீட்மெண்ட்ல கரெக்டா கொடுத்துருப்பீங்கன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, இசையமைப்பாளருக்கு, ஸ்டண்ட் மாஸ்டருக்கு, எடிட்டிங் பண்ணவருக்கு, இயக்குனர் மெயின் இயக்குனர். உங்க பேர் என்ன சார்? டிஆர்எல்னு இந்த பில்டிங்லாம் கட்டுறது நீங்க தான். அது டிஎல்எஃப், டிஆர் லாசர். நீங்க லாஸே அடைய மாட்டீங்க, உங்களுக்கு கெயின் தான் சார். வாழ்க்கை நீங்க வந்து கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், அதனால சொல்லிக்கிறேன் சார். நீங்களும் வந்து அடுத்த படத்துல ஸ்டைலா வரணும் சார். கஞ்சி போட்டு ஒயிட் தெலுங்கு ப்ரொடியூசர் மாதிரி அப்படி வரணும், கம்பீரமா வரணும். அது மாதிரி இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் அசாருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு விஷ் வச்சிருக்காங்க. ஸோ விவேக் சார் ஒரு சின்ன விஷயம், அசாருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க அசாருக்கு பொன்னாடை போர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததான் இங்க பேச போறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிப்புல வித்தியாசத்தின் எல்லையில இருந்து நடிக்கக்கூடியவர். நிறைய படங்கள் ஹிட் கொடுத்திருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 படங்களையும் வந்து ஹிட் கொடுத்திருக்கா. ஹேட்ரிக் நாயகன் அப்படியே சொல்லலாம். இவரை ரவுடின்னு சொல்றதா, நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு சொல்றதா எனக்கு தெரியல. இல்ல, விவேக் சார் சொன்ன மாதிரி நம்ம ஆளு இப்ப வந்து நம்ம கிட்ட பேசுவது. எல்லாருக்கும் வணக்கம். எப்ப எல்லாரும் பார்த்தோம்னா அசார் எப்படி எனக்கு அவனை பழக்கமாச்சுன்னே தெரியல. தப்புன்னு க்ளோஸ் ஆகிட்டான் ஒரு நாள். ஆக்சுவலாக ஹீரோ நடிக்க போயின்னு ஒரு நாள் சொல்லிட்டு அது வேற படம் நினைக்கிறேன். ஏன்னா அது நீ என்ன அப்ரோச் பண்ண வேற படம் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு திடீர்னு சொன்னான். நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஷூட் முடிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவங்க தான் லேட் ஆகும். மற்றபடி வேறு ட்ரெஸ்ஸிங்கும் இல்லை. நான் எதுவும் பார்க்கல, பட் வந்தவங்க பார்த்தவங்க பேசின வச்சு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்புகிறேன். இந்த படம் வந்து அசாருக்கு நிச்சயமாக ஒரு சிறந்த படம் அமையும். முக்கியமாக இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு
அந்த இயக்குனருக்கும் சரி முதல் படம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர்கள் வரணும், நிறைய பேர் வரணும். ஸோ வாங்க சார், வெல்கம். நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் நம்மளோட வாழ்த்துக்கள். அப்புறம் தமிழ் பேசுகிற நாயகி பிரியங்கா, இன்னும் அந்த அடைமொழியோடு வந்துடலாம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஏற்கனவே கோடைமலை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அந்த பொண்ணு ஒரு மீட்டரில் பண்ணுறாங்க. ஒரு ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் இல்லை, ரொம்ப அழகாக கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த முகம் ரொம்ப லட்சணமாக இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உடம்பாதீங்க, கண்டிப்பாக நல்லா வருவீங்க. மற்றபடி தவசி மாஸ்டர், நான் ஒரு கன்னட படம் உங்களை வச்சேன் ஃபஸ்ட்டு. மாஸ்டர் தான், அதில் எனக்கு மாஸ்டர். அந்த படம் இன்னும் வரல, இந்த மாஸ்டர். பட் ரொம்ப ஈஸியான ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற மாஸ்டர். கண்டிப்பாக சார் அதை ஃபீல் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஸோ அண்ணன் மிஸ்டர் இஷாந்தி அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வந்தது எல்லாருக்கும் நன்றி. அந்த வணக்கம். நான் வந்து தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருமே இங்க ஒண்ணு கூடியிருக்கோம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். சாரல் படத்துடைய இசை வெளியீடு இப்போ இந்த தருணம் இங்க நடக்க இருக்கு. சாரல் படத்துடைய இசை தட்ட நடிகர் விவேக் அவர்கள் வெளியிட நடிகர் விஜய் சேது அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.